அவுரங்கசீப் பெண்களை பார்த்த உடனே மயங்கி விழுந்துருவான் அப்படின்னு சொல்றாங்க. நிஜமாகவே மயக்கப்பட்டு கீழே விழுந்தாரா அவுரங்கசீப்? அப்படிப்பட்ட அந்த பெண்மணி யாரு? நடமாடக்கூடிய அரசவைக்கு சொந்தக்காரர் அப்படின்னு இவருடைய அரசவையை ஏன் சொல்றாங்க? எங்கே போனாலும் தன்னுடைய அரசவையை அப்படியே பேக் பண்ணி தூக்கிட்டு போயிருப்பாரோ? காசியினுடைய பெயரை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணது இவர் தானா? சிக்கனக்காரன், கஞ்ச பிஸ்னாரி, இவருடைய சவப்பெட்டி கூட அசிங்கமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இவருடைய அப்பா ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டினாரு, ஆனா இவரோட மனைவிக்கு இவர் என்னத்தை கட்டினாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருந்தது. ஏழைகளின் தாஜ்மஹால் அப்படின்னு இவர் கட்டிய கட்டடம் இப்ப எங்க இருக்கு? அவுரங்கசீப் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையுமே கொலை செஞ்சார். குடிப்பழக்கமே இல்லாத மனுஷன் ஒரு கட்டத்துல என்ன ஆனார் தெரியுமா? 88 வயசு வரைக்கும் அவுரங்கசீப்பினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாற்றையும் வித்தின் 10 மினிட்ஸில் உங்களுக்காக வாங்க பார்க்கலாம் உறவுகளே. வரலாற்று பெட்டகமாய் இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஷாஜகான், மும்தாஜ் உங்களுக்கு தெரியும். ஷாஜகான் யாருன்னா தாஜ்மஹாலை கட்டினவர். யாருக்காக கட்டினாருன்னா மும்தாஜுக்காக கட்டினாரு அப்படிங்கிற அந்த கதையும் வரலாறும் டெல்லியில் இன்ன வரைக்கும் ஆக்ரா பக்கத்தில் தாஜ்மஹால் இருக்கக்கூடிய அந்த உயரங்களை பார்த்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அப்படிப்பட்ட தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜகானினுடைய 4வது மகன் அல்ல, 3வது மகன் தான் இந்த அவுரங்கசீப். அப்படின்னா இவருக்கு மொத்தம் எத்தனை பசங்க? மொத்தம் 4 பேர். மூத்தவருடைய பெயர் தாரா ஜூகோ, 2வது மகனுடைய பேரு ஷா ஹூசா, 3வது மகனுடைய பேர் தான் அவுரங்கசீப். 4வது மகனும் ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் முராத் அப்படிங்கிற பையன். பொண்ணு யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. ஆனால் சொத்தை 5ஆக பகுந்து தான் கொடுப்பேன் அப்படின்னு ஷாஜகான் எடுத்த முடிவு தான் அவருடைய வாழ்க்கையில் அவர் பண்ண பெரிய தப்பு. அதுக்கு அவுரங்கசீப் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? 7.5 ஆண்டு காலம் சிறை காலம். அதுவும் மும்தாஜை பார்த்த முடியுமாவே படுத்துக்கடை அப்படின்னு சிறை தண்டனை கொடுத்தார். இப்படி அவுரங்கசீப்பு தொடர்ச்சியாக தன்னுடைய அப்பாவுக்கு செய்திருக்கக்கூடிய துரோகம் இருக்குல்ல, அதுதான் அவரை பேரரசர் அப்படிங்கிற பட்டத்தை கடைசி வரைக்கும் அவரால் தக்க வச்சுக்கவே முடியல. தக்க வச்சுக்கிறது என்ன, அவர் பேரரசர் அப்படின்னு உலகத்தில் ஒருத்தன் கூட ஒத்துக்கவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஷாஜகானை அவர் வதை முகாமுக்கு அனுப்பியது தான் காரணங்கிறாங்க. அந்த கதை பெரிய கதை, அடுத்தடுத்து சொல்கிறேன். ஷாஜகான் எப்படி இருந்தாலும் தன்னுடைய 4 மகன்களில் யாராவது ஒருத்தருக்கு அந்த மன்னருங்கிற பீடத்தை கொடுத்தாக்கணும். யார் தகுதியுடைய நபர் அப்படின்னு அவர் யோசிச்சு பார்க்கறத விட யார் தனக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் அவர் சிந்திச்சார். அந்த வகையில் முதல் மகனான தாரோ ஜூகோவுக்கு தான் அவர் ரொம்ப பெரிய அளவில் பாசம் காட்டினார். மீதி 3 பேர்கிட்டையும் அவர் பெரிய அளவில் அக்கறை காட்டலை. தான் ஆண்ட பிரதேசங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு காவலாளி வேணும்ல, அப்படித்தான் இந்த 3 பேரையும் பயன்படுத்தினார். அந்த வகையில் தாரா ஷுகோவை மட்டும் தன்னுடைய பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாரு. ஷா ஹுசா அப்படிங்கிற நபருக்கு ஒரு பகுதியை கொடுத்துட்டாரு. இன்னொரு புறம் முராத் அப்படிங்கிற 4வது பையனுக்கு குஜராத் பக்கம் அனுப்பிச்சு விட்டுட்டாரு. அவுரங்கசீப்பை தக்கான பீடபூமி பக்கம் அனுப்பிச்சு விட்டாரு. இதுதான் அவர் வாழ்க்கையில் செஞ்ச பெரிய தப்பு. தக்கான பீடபூமி முழுவதுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு அவுரங்கசீப் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணி அதில் வெற்றியும் கண்டார். அகமது நகர், கொல்கண்டா இந்த நகரங்கள்லாம் ரொம்ப முக்கியமான நகரங்கள். அதெல்லாம் முகலாய பேரரசின் கீழே வந்ததுக்கு காரணமே அவுரங்கசீப் தான். இப்படி தொடர்ச்சியாக 22 ஆண்டுகள் அவருடைய அப்பா உயிரோடு இருந்த காலகட்டத்திலேயே அவ்வளவு சாகசங்களை பண்ணார். அவர் முக்கியமான தருணங்களில் இருக்கும்போது எல்லாமே டெல்லிக்கு வந்துரு, செங்கோட்டைக்கு வந்துரு அப்படின்னு அவருக்கு அழைப்பு கொடுத்து அவருடைய வெற்றியை தட்டி பறிச்சவர் தான் இந்த தாரா ஷுகோ அப்படிங்கிற முதல் பையன். அவுரங்கசீப் சிறந்த வீரர் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு சின்ன வயசுலேயே அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 2 யானைகள் சண்டை போட வச்சு அதில் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு பார்க்கறது மன்னருக்கு வழக்கம். அந்த வகையில் 2 யானைகள் சண்டை போடும்போது ஒரு யானைக்கு மதம் பிடிச்சி ஓடி வந்து அவுரங்கசீப்பை தாக்கினப்போ அந்த யானையினுடைய நெத்தியிலேயே ஈட்டியை வச்சு குத்தி வீழ்த்தினவர் தான்
அவுரங்கசீப். சிறு வயதிலேயே யானையை வீழ்த்தியதுனால இவருக்குள்ள இருக்கக்கூடிய வலிமை அப்படிங்கிறது மக்களுக்கு வெளிப்படையா தெரிஞ்சது. அவர்கிட்ட இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான குணங்கள்ல ஒண்ணு குடிப்பழக்கமே இல்லாதவர். எப்பவுமே இரவு ஆயிடுச்சு அப்படின்னா மன்னர்கள் அந்தப்புறங்களை தாண்டி அதுல குடிப்பழக்கமும் கூடவே வச்சிருப்பாங்க. இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருந்தவர் தான் இந்த அவுரங்கசீப். முறையாக இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நல்ல பழக்கங்களையும் தன்வசப்படுத்தி வச்சிருந்தார். அதுலேயும் குரானை தன்னுடைய கைப்பட முழுமையாக எழுதி அதை பல பக்கங்களாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டவர் இந்த அவுரங்கசீப். இவருக்குள்ளேயும் ஒரு காதல், கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டார். அந்த லேடியினுடைய பெயர் தான் கிராபாய் அப்படிங்கிறவங்க. குர்கான்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல 1655 அவர் அவங்கள சந்திச்சார். பார்த்த உடனேயே நடன மங்கையினுடைய அழகுல அவர் மயங்கினாரு அப்படின்னா பார்த்த உடனேயே அவர் மயங்கி போயிட்டார். ஆடல் அழகியை பார்த்து அவருடைய நடனத்துல மயங்கினாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா எழுந்த உடனே தான் தெரிஞ்சது அவர் நிஜமாகவே அந்த பொண்ணு மேல காதல் வசப்பட்டு தான் மயங்கி விழுந்தார். வாழ்க்கையில ஒரே ஒரு பொண்ணை பார்த்து தான் விழுந்தாரு. அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணாரு. ஆனா ஏனோ தெரியல, கிராபாய் அப்படிங்கிற லேடி ஒரே ஆண்டுல இறைவனடி சேர்ந்துட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில அந்த பெண்ணை இழந்தது மிகப்பெரிய அளவிலான வருத்தத்துக்கு உள்ளாகி போர்க்களத்துல மட்டுமே தன்னுடைய கவனத்தை செலுத்தினாரு அவுரங்கசீப். அடுத்ததாக இவர் அரியணை ஏறப்போவது எப்போது அப்படிங்கிற கேள்வி அவருக்குள்ள எழுந்தது. அதற்கு விதை போடக்கூடிய விதமா ஷாஜகான் எப்பவுமே பால்கடின்னு சொல்லுவோம்ல நம்ம ஊர்ல, அதே மாதிரி மேல் மாடியில் நின்று மக்களுக்கு கையசைப்பாங்க. அப்படி ஒரு தருணம் அப்படிங்கிறது 1657 ஒரு நாள் ஷாஜகான் செய்யலை. போருக்கு போனால் மீதி 2 மகன்களும் அப்பா ஷாஜகான் இன்னைக்கு கை காட்டலையா, அப்பாவுக்கு ஏதோ பெரிய அளவில் உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு, இல்லை அவர் கூடவே இருக்கக்கூடிய முதல் மகனான தாரா ஷிகோ தான் ஏதோ ஒரு சம்பவம் பண்ணிட்டான், நம்ம இப்போதைக்கு நம்ம டெல்லிக்கு போகலைன்னா எப்பவுமே அப்பாவை பார்க்க முடியாதுன்னு 2 மகன்களும் கிளம்புறாங்க. இதில் 4வது மகனான முராத்துக்கு தனது சகோதரனுக்கு தூது அனுப்புறாரு அவுரங்கசீப். 2 இதயம் இணைஞ்சது அப்படின்னா மலையை கூட சாய்க்கலாம், நம்ம 2 பேரும் இணைஞ்சு தாரா ஷிகோவை வெளியில் ஏற்றிடுவோம், அப்படா நிச்சயமாக நம்ம 2 பேரும் ஆட்சியை பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு அவனுக்கு ஆசை வார்த்தைகள் சொல்றாரு. இதை கேட்ட முராத் அண்ணனை நம்புறாரு. உஜ்ஜைன் அப்படிங்கிற இடத்துல 1658 ஒரு பெரிய போர் நடக்குது. டெல்லியில் வெயிலும் இருக்கும் குளிரும் இருக்கும். இதை பயன்படுத்தி எப்படியாவது ஒரு பெரிய போரை நடத்தி நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு அவுரங்கசீப்பும் 4வது தம்பியான முராத்தும் முயற்சி பண்ணுறாங்க. இதில் தாரா ஷிகோ தோத்து போகிறாரு. தோத்து போன ஷாரா ஷிகோ நாட்டை விட்டே ஓடுறதுக்கு முன்னாடி தன்னோட அப்பா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பெரிய பொருட்செல்வத்தையும் எடுத்துகிட்டு போக முயற்சி பண்ணுறாரு. அப்படின்னா ஷாஜகான் அது வரைக்கும் சாகலையா அப்படின்னு கேட்டால் ஷாஜகானுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டதே தவிர அவர் சாகலை. இருந்தாலும் தாரா ஷிகோ அரண்மனையில் இருக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு நாட்டை விட்டே ஓடி போகிறாரு. அவர் ஓடி போன இடம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான். போரில் ஜெயிச்சாச்சு. முராக்குக்கோ அவுரங்கசீப்புக்கோ பதவி ஏற்பு நிகழ்வை நடத்தி கொடுப்பாரு ஷாஜகான் தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா ஷாஜகானோட பிளான் வேற ஒண்ணா இருந்தது. சொத்தை 5 பகுதியாக தான் பிரிச்சு கொடுப்பேன் அப்படின்னு ஷாஜகான் சொல்ல யமுனை ஆற்ற டெல்லியினுடைய செங்கோட்டைக்குள்ள விட்டாரு இந்த அவுரங்கசீப். அவருடைய வேகத்தை பார்த்து பயந்து போன ஷாஜகான் என்னைய வேணா கைது பண்ணிக்கோ அப்படின்னு சரண்டர் ஆனாரு. இருந்தாலும் 5 பகுதியாக தான் நான் என்னுடைய சொத்தை பிரிச்சு கொடுப்பேன் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருந்தார். இதை ஏற்காத அவுரங்கசீப் முராத்தையும் காலி பண்ண முயற்சி பண்றாரு. அந்த வகையில் முராத்துக்கு ஒரு பெரிய ட்ரீட் கொடுத்து இரவு விருந்தில் குடிக்க வச்சு மறுநாள் காலையில் அவரை கைதும் பண்றாரு இந்த அவுரங்கசீப். தனக்கு எதிரியாக யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவுரங்கசீப் தெளிவாக இருந்தார். அதனால பேரண்டத்தினுடைய தலைவன் ஆரங்ஜிப் அப்படிங்கிற ஒரு பேரை தனக்குத்தானே சூட்டிக்கிட்டாரு. சரி, அப்போ 2வது அண்ணனா இருக்கக்கூடிய ஷாஹூஜா என்ன ஆனாரு அப்படின்னு கேட்டா அவர் பர்மா பழங்குடிகளால கொலை செய்யப்படுறாரு. இதன் காரணமா அவுரங்கசீப் போட்டியே இல்லாம அந்த பீடத்தில் போய் உட்கார்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளுக்கும் வளைகுடா நாடுகள் சிலவற்றுக்கும் கடிதம் எழுதுறாரு. நான் இந்தியாவில் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கேன், என்னுடைய பேர் அவுரங்கசீப் அப்படின்னு எழுதி குமிக்கிறாரு. ஆனா ஈரான்ல ஷா ஆட்சி அப்ப நடந்துகிட்டு இருந்தது. அப்போ ஷா எழுதிய கடிதம் இன்ன வரைக்கும் பேசு பொருளா இருக்கு. தந்தையை சிறை வைத்தவன் உன்னால் உலகத்தை நிச்சயம் ஆள முடியாது அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் அவுரங்கசீப்புக்கு நெஞ்சில ஈட்டியை வச்சு குத்துன மாதிரி இருந்தது. ஆனா தன்னுடைய மனைவிக்கு எப்படியாவது ஒரு தாஜ்மஹாலை அழகா கட்டணும்னு நினைச்சாரு. ஆனா அவர் மனசுல இருக்கக்கூடிய அந்த கஞ்சத்தனம் பெரிய அளவுல கட்டடத்தை கட்டல. அவர் கட்டிய கட்டடம் ஏழைகளின் தாஜ்மஹால் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டது. ஆடல் பாடல் ஆடம்பரம் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு அவர் நினைச்சாரு.
மாறாக மக்களுக்கு அவர் நல்லது செஞ்சாரா அப்படின்னு கேட்டால் முழுமையாக குடிப்பழக்கத்தை தடை செஞ்சார் ஒரே நாளில். இதனால் குடிமக்கள் அனைவருமே பைத்தியம் பிடிச்சி போய் தெரிஞ்சாங்க. ஓபியம் தடை செய்யப்பட்டது. உலகின் பல்வேறு நாடுகளில் இந்த போதை வஸ்துக்கள் மூலிமா வாழ்பவர்கள் ஏராளம். ஆனால் அவங்கள திருத்துறதுக்கு பதிலாக அவங்களுக்கு தண்டனை கொடுத்து சிறைச்சேதம் செஞ்சார். ஜிஸ்யா வரி அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருந்தது இவருடைய காலகட்டத்தில். அதாவது இந்துக்களுக்கு மட்டுமே விதிக்கப்பட்ட வரி. இதனால நான் முஸ்லீம் பீப்புள்ஸ் எல்லாருமே அவுரங்கசீப்பை வெறுக்க ஆரம்பித்தாங்க. காசி அப்படிங்கிற அந்த ஊரினுடைய பெயரை கூட முகமதாபாத் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்ய முயற்சி பண்ணார். ஆனால் இன்னைக்கு காசியாகவே இருக்குது. அவுரங்கசீப் தான் இறந்து போயிட்டார். சீக்கியர்களோட கூட தொடர்ச்சியாக சண்டை போட்டார். சீக்கியர்களுடைய 9வது குருவை மரண தண்டனை விதித்தார். இதை அன்னைக்கு இருந்த சபைமார்கள் வேண்டான்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவுரங்கசீப் ஒன்று இஸ்லாம் மதத்துக்கு மாறுங்க, இல்லாட்டி நீங்கள் கொலை செய்யப்படுவீங்கன்னு அந்த குருவுக்கு கட்டளையிட்டார். அந்த குருவும் கொலை செய்யப்பட்டாலும் பரவாயில்லை, நான் இஸ்லாமுக்கு மாற மாட்டேன்னு சொல்லி இறந்து போயிட்டார். விவசாய மக்கள்கிட்டையும் எதிர்ப்பை சம்பாதிச்சார். ஆப்கனில் முக்கியமாக கந்தகரில் இருந்து பெஷாவர் வரைக்கும் போகக்கூடிய ஒரு மலைப்பகுதி இருந்தது. அந்த மலைப்பகுதியில் வாழக்கூடிய கல்வர்கள்ட்ட மானியம் கொடுத்து அன்னைக்கு இருந்த அக்பர் ஒரு பெரிய ஒப்பந்தம் ஒன்று போட்டுக்கிட்டார். ஆனால் அந்த மானியத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு அவுரங்கசீப் சொன்னதுனால மறுபடியும் அவங்க கள்ளத்தொழில் பண்ண ஆரம்பித்தாங்க. இதன் காரணமாக நாட்டில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு உள்ளிட்ட விஷயங்கள் அதிகப்படியான அளவில் நடக்க ஆரம்பிச்சது. அவுரங்கசீப்பை ஒட்டுமொத்தமாக மக்கள் வெறுக்க ஆரம்பித்தாங்க. இவருடைய சிக்கனம், சேமிப்பு, செல்வம் எல்லாமே அவருக்கு மட்டுமே பயன்படுது, மக்கள் யாருக்குமே உபயோகமாக இல்லைன்னு ஆங்காங்கே புரட்சிகள் வெடிச்சது. சத்ரபதி சிவாஜியோட கூட சண்டை போட்டார். மராட்டியர்களை இவருக்கு பிடிக்கவே இல்லை. தொடர்ச்சியாக மராட்டியர்கள் வாழக்கூடிய பகுதிகள் முழுவதுக்கும் தன்னுடைய அரசவையை எடுத்துட்டு ஒட்டுமொத்தமாக அமைச்சர்கள், அதிகாரிகள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அங்காங்கே டென்ட் போட்டு தங்க ஆரம்பித்தார். டக்கான பீடபூமியே தனது வாழ்க்கையினுடைய கடைசி பகுதியாக இருக்கணும்னு அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையுமே ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணார். ஆனால் போரில் இவர் ஜெயிச்சு போக போக எதற்காக இந்த இடங்களெல்லாம் கைப்பற்றுறோம் அப்படிங்கிறதே அரசவைக்கு தெரியவே இல்லை. அமைச்சர்களும் சொல்லி பார்த்தாங்க, இவர் கேட்குற மாதிரி இல்லை. கடைசியாக அவுரங்கசீப்பினுடைய மகன் அவுரங்கசீப்பை காலி பண்ணிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணார். ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்ட அவுரங்கசீப் தன்னுடைய மகனான முகமது அக்பரை தீர்த்து கட்டினார். போரில் சிறப்பாக செயல்பட்ட அவுரங்கசீப் 1681 முழுமையாக தன்னுடைய அரசவையை தக்கான பீடமைப்புக்கு மாட்டினார். நடமாடும் அரசவையின் தலைவன்னு அப்போதுதான் அவர் அழைக்கப்பட்டார். சத்ரபதி சிவாஜியினுடைய மகனையும் கைது பண்ணார். செஞ்சி கோட்டையை கூட கைப்பற்றினார். அங்கிருந்து நம்ம இங்கே வந்து என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு அமைச்சர்கள் எல்லாம் அவுரங்கசீப்கிட்ட கேட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கைப்பற்றி வைப்போம், நாளை பின்ன யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு செஞ்சி கோட்டையிலேயே பல நாட்கள் முற்றுகையிட முயற்சி பண்ணார். ஆனால் அதில் ஜெயிக்கிறது தோக்கிறது அப்படிங்கிறத தாண்டி செஞ்சி கோட்டையால் அந்த மக்கள் திருப்தியாகவே இல்லை. அவுரங்கசீப்புக்கு பெரிய அளவில் லாபமும் கிடைக்கல. பிரம்மபுரி அப்படிங்கிற இடத்த இஸ்லாமாபுரி அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சார். முழுக்க இஸ்லாத்தை இந்தியா முழுவதும் பரப்புறதுக்கு பெருமுயற்சி எடுத்ததில் அவுரங்கசீப் தோத்து போனாருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. 1690 இந்த காலகட்டத்தில் மராட்டியர்களோட போர் புரிகிறதுக்கு பெரிய அளவில் ஒரு முயற்சி பண்ண காலகட்டத்தில் அவருடைய போர் வீரர்கள் எல்லாருமே சோர்வாகவே இருந்தாங்க. யானைகள், குதிரைகள் இது எல்லாமே ரொம்ப டயர்டாகி இறந்தும் போச்சு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அடுத்த கட்ட போர் அப்படிங்கிறத நடத்த முடியாமல் அவுரங்கசீப் வேதனையில் உழண்டார். எப்போ முடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எப்போ ஆரம்பித்தோம் அப்படிங்கிற வார்த்தையை விட இது ரொம்ப முக்கியம். அவுரங்கசீப்புக்கு தனது போரை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறது தெரியல. முகலாய சாம்ராஜ்யம் இவரோட சரிஞ்சிச்சு. டெல்லியிலிருந்து டெக்கான் வரைக்கும் 20 ஆண்டு காலம் இவர் ஆட்சி பண்ணார். சிக்கனக்காரன் அப்படின்னு இவரை பற்றி சொன்னால் கூட இவருடைய சவப்பெட்டியில் கூட ரொம்ப பெரிய அளவில் ஆடம்பரமான விஷயங்கள் எதுவும் செய்யப்படலை. வெறுமன பணம் மட்டும்தான் அந்த சவப்பெட்டியில் இருந்தது. அது மட்டும் கிடையாது, ஒரு பூமாலை கூட அந்த சவப்பெட்டியில் இல்லைங்கிறது ஆச்சரியமான தகவல் தான். மார்ச் 3, 1807 88வது வயசில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினச்சவர் எதையுமே அனுபவிக்காமல் இறந்து போனார். ஒரு வெத்தலைப்பட்டிக்காரனுடைய கதை இருக்குது. தான் சாகுற வரைக்குமே நல்ல வெத்தலையை அவன் சாப்பிட்டதே இல்லை, கெட்ட வெத்தலையை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தான். காரணம் என்னன்னா சிக்கனம் அப்படின்னு சொன்னான். ஆனால் இறந்து போனதற்கு பிறகு கூட அவனுடைய வாயில் நல்ல வெத்தலையை வைக்காம அழுகி போன வெத்தலையை வச்சு மட்டுமே அனுப்பிச்சாங்க. இந்த கதையும் அவுரங்கசீப்பினுடைய வாழ்க்கையும் ஒன்று. சிக்கனம் முக்கியம்தான், செல்வம் முக்கியம்தான், அதை விட வாழ்க்கை ஒன்று, அதை நல்லபடியாக வாழணும், அடுத்தவங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கை வாழணுங்கிறது தான் அவுரங்கசீப்பினுடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்தக்கூடிய உண்மை. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.